வணக்கம் 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 வணக்கம். கொஞ்சம் நான் முந்திட்டேன். பரவாயில்ல அவசரப்பட்டேன். இல்ல இப்ப அப்படித்தானே பாகிஸ்தான் இந்தியா விறுவிறுப்புண்டம் எல்லாம் புதுசா ஒரு விறுவிறுப்பும் இல்லை, அண்டும் இல்ல. முதலாவது ஓவர்லயே விறுவிறுப்பு எல்லாம் போயிட்டு. ஆனா இந்தியா இதுல வெல்லும் அப்படின்றத நாங்க முதல்ல சொல்லித்தான் இருந்தோம். இது எல்லாரும் நாங்க மட்டும் இல்ல, எல்லாரும் கணிக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்தியா அணி பாகிஸ்தானை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக பலமான அணி. இப்ப இருக்கிற பாகிஸ்தானுடைய நிலையை பொறுத்தவரையில முதல் இருந்ததை விட பாகிஸ்தான் அணியுடைய பலம் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு. ஏன்னா புதிய வீரர்கள் அதிகமா இதுக்குள்ள இருக்கிறது அது ஒரு காரணம். இந்தியாவோட அவர்கள் விளையாடாத அனுபவம் கொஞ்சம் அவர்கள்ட்ட இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இந்திய அணியை பாகிஸ்தான் அணியால ஒரு நாளும் வெல்ல முடியாத அளவுல வந்துருமோ அப்படின்ற மாதிரி நேற்று பேசப்பட்டது. இப்ப நாங்கள் நேற்றைய தினம் பல விஷயங்கள் இந்த போட்டிகள் பற்றி சொல்றோம். துபாயில் வைத்து இந்தியாவுக்கு முதலாவது வெற்றி பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு பயம் உண்டு. இப்ப நாங்க கதைக்கும் போதே சொல்லியிருந்தோமே, பாகிஸ்தான் விளையாடுகின்றது அல்லது இந்தியாவுக்கு ஒரு சவால் கொடுக்கும் அப்படியான விஷயங்கள் நடந்தால் பாகிஸ்தான் பலம் என்று சொல்லலாம். எதுவுமே நடக்கல. இந்திய அணி முறைக்கண்டத்தை அடித்து தூக்க போகின்றது என்பது நேற்றைய போட்டியின் பின்னர் எங்களுக்கு தெளிவாக வடிவா தெரிகிறது. பாகிஸ்தானுக்கு இந்த அடி என்றால் மற்ற அணிகளுக்கு இனி எந்த அடி விழப்போகின்றது என்பது இப்ப நாம இருக்கிற நிலைமையில, ஸ்ரீலங்கா இருக்கிற நிலைமையில ஃபைட்டிங் ஒன்று இருக்கு. ஃபைட் பண்ணலாம். பாகிஸ்தான் எப்படி இருக்கு, பாகிஸ்தான் விட நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லலாம். இப்ப பாகிஸ்தான் இறுதி போட்டிக்கு வருமா என்கின்ற கேள்வி நேற்றைய போட்டியோடு எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. நாங்கள் முதலே சொன்னோம், இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தான் இந்த 4 நாடுகளுக்கு இடையில் தான் கடும் போட்டி என்று சொன்னோம். இந்தியா இறுதி போட்டிக்கு போகின்றது என்பதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வரணும். அது நேற்றைய தினம் இந்தியா வெற்றி பெற்றதும் உறுதியாக தெரிஞ்சிருக்கு. இப்ப போட்டி இலங்கை ஆப்கானிஸ்தானா இறுதி போட்டிக்கு வரப்போகின்றது என்பதுதான் போட்டி. இந்தியாவோட ஆப்கானிஸ்தானா இலங்கையா இறுதி போட்டிக்கு. பாகிஸ்தான் இப்பொழுது விளையாடி இருக்கின்ற விதத்தை பார்க்கின்ற வேளையில் ஆப்கானிஸ்தான் அடித்தாலும் சந்தேகப்படுவதற்கு ஆப்கானிஸ்தான் அண்மையில் நடைபெற்ற முக்கோண போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது. எனவே அதை வைத்து பார்க்கின்ற வேளையில் வெற்றி பெறலாம். என்னை பொறுத்தவரையில் இலங்கை அணி பாகிஸ்தான் அணியை வெற்றி பெறும். இரண்டாவது சுற்றில் சந்திக்கின்ற வேளையில் வெற்றி பெறும். இலங்கை அணி பலமாக தென்படுகின்றது. பந்து வீச்சு, துடுப்பாட்டம் எல்லாவற்றையும் பார்க்கின்ற வேளையில் பாகிஸ்தானின் இந்த அணியோடு ஒப்பிடுகின்ற வேளையில் இலங்கை பலமாக இருக்கின்றது. இதில் சந்திரு, நாங்கள் ஆரம்பத்திலே அணி அறிவிக்கப்பட்ட போதே சொன்ன விஷயம், இப்படி ஒரு அணி விளையாடுகின்ற வேளையில் முகமது ரிஸ்வான், பாபர் அசாம் இல்லாமல் அது இதற்கு அவர்கள் எவ்வளவு பரவாயில்லை. நான் நேற்று அப்படி நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளங்களை பகிர்ந்தது. இதுதான் பாபர் அசாமும் ரிஸ்வானும் இல்லாத காட்டியது நேற்று பாகிஸ்தான் அணி அப்படின்னு சொல்லி. ஸ்ட்ரைக் ரேட் குறைவுன்னு சொன்னாங்க. இப்ப நேற்று அடிச்சா பேட்டிங்கே தெரியாதவங்களும் பார்க்க ஸ்ட்ரைக் ரேட் குறைவானவங்களை வச்சிருக்கிறது பரவாயில்லைன்னு சொல்லலாம். அடுத்தது அகா சல்மான் அணியின் தலைவர், அவர் என்ன செய்கின்றார் என்றதே தெரியல. ஷைன் ஷாஃபடி ஒரு பக்கம் கலத்தரப்ப செய்கிறார், விக்கெட் காப்பாளர் சொல்றதை தான் கேட்டு அவர் செய்யறார். தலைவராக அவர் அங்க ஒன்றுமே செய்யல. ஷைன் ஷாஃபடியினுடைய துடுப்பாட்டத்தை பற்றி இந்திய ஊடகங்களே நேற்று பேசியிருந்தாங்க. குறிப்பா அவ்வளவு விக்கெட்டுகள் வீழ்ச்சி கண்ட நேரத்திலையும் கூட இறுதி ஓவர்ல 2 சிக்ஸர்களையும் வீசி அவர் தொடர்ச்சியா ரத்தம் தானே இருக்கும் தானே அவர் தான் ஓரளவுக்கு 33 ஓட்டங்களை பெற்று கொடுத்தாரு. அந்த சரியான நேரத்துக்கு விளையாடினா நான் அவருக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா பாகிஸ்தான் அணி 170 ஓட்டங்களை நெருங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்திய ஊடகங்களே சொல்லியிருந்தாங்க. அவருடைய துடுப்பாட்டத்தை பற்றி பாராட்டியும் இருந்தாங்க. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் தான் உண்மையில் சொதப்பியிருந்தார்கள். சாய்மாயூப் துடுப்பாட்டத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், ஆனால் அவருடைய பந்து வச்சு மிக அபாரமாக இருந்தது. நேற்றைய தினம் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். அது கொஞ்சம் ஏமாற்றுகின்ற அல்லது அவருடைய பந்துக்கு கஷ்டப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. சாய்மாயூப் எதிர்காலத்தில் ஒரு நல்ல சகோதரி வீரராக வரக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படலாம். எனவே பந்து வீச்சு நல்ல முறையில் அமைகின்ற காரணத்தினால் அவரை உருவாக்கி எடுக்க வேண்டும். அவருக்கு இப்பொழுதுதான் 23 வயது. இவரை தாண்டி துடுப்பாட்டத்தில் அங்கே சொல்லக்கூடிய அளவில் ஷைப் சதா ஃபர்ஹான் 40 ஓட்டங்களை பெற்றாலும் 44 பந்துகளில் அவர் என்ன அந்த நேரத்தில் அடுத்த பக்கம் இருக்கிற விக்கெட்ஸ்கள் விழுந்து கொண்டு போக முடியாம இருந்தது. ரெண்டு விளையாடுறதை தவிர வேற வழியே இல்லை அவருக்கு. அவர் தான் தொடர்ச்சியாக ஓட்டங்களை பெற்று வருகின்றவர். மத்திய தர வரிசையில் வேறு எவருமே இல்லை. அகா சல்மான் அணியின் தலைவர் 12 பந்துகளில் 3 ஓட்டங்கள். எனவே என்ன நடக்குது? முகமது நவாஸ் ஒரு பந்திலே ஆட்டம் இருந்தார், அவர் சகோதரி வீரர். இப்படி பார்க்கின்ற வேளையில் தடுமாறி போனார்கள். இன்னும் ஒரு பக்கம் இந்திய அணியின் பந்து வீச்சு, குல்தீப் யாதவ் மிக அபாரமாக விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஹார்திக் பாண்டியா, அதே போன்று ஜஸ்பிரீத் பும்ரா, அக்ஷர் பட்டேல் பந்து வீசிய பந்து வீச்சு குறை சொல்றதுக்கு எல்லாரும் மிக நேர்த்தியான மிக பலமான பந்து வீச்சுகளா இருந்தது. நேற்று நாங்க முதல்ல சொன்ன இன்னொரு விஷயத்த பார்த்தோமா, இந்திய அணியோட துடுப்பாட்டத்தை பற்றி சொல்லுங்க. அபிஷேக் சர்மா ஆரம்பத்தில் அதிரடி 30 என்ன அடிக்குது. அடித்த அடிகளை பார்க்கின்ற வேளையில் பார்த்தால் சின்னனா தான் இருக்கிறார். அடி பலமா இருக்கு. சுப்மன் கில் கொஞ்சம் நேற்றைய தினம் கடந்த போட்டியில் அடித்தவர் ஏமாற்றி கொண்டார். கொஞ்சம் ஆரம்பத்திலேயே முதல் பந்திலேயே கொஞ்சம் ஒரு தடுமாற்றம். அது பிறகும் அவருடைய அந்த ஸ்டம்ப் பண்ணப்பட்டு தான் ஆட்டம் இழந்தாரு. ஆனா அவரு அந்த அவருடைய என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் அவருடைய
அடுத்து இன்னும் நாங்கள் இல்லிடம் எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு கூட. அதனால அப்படி இருக்கும் தெரியல எங்களுக்கு. சூர்யா அணியின் தலைவர் நிதானமாக கூலா அப்படியே நின்று மேட்சை முடிச்சு, மேட்சுக்கு என்ன தேவையோ அதை செய்து 37 பந்துகள்ல 47 ஓட்டங்கள். அந்த களத்தடுப்புகளை பார்த்து கமெண்ட்ரிலே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த எங்க களத்தடுப்பாளர் நிற்கிறார், ஸ்வீப் ஷாட்டில் அடித்தால் பந்து விழுந்து திரும்பி 4 ஓட்டத்துக்கு செல்லும், அதை கணித்து அடிப்பது, முன்னைக்கு நிற்கின்ற வேளையில் அதுக்கு மேலால் ஸ்வீப்பில் பந்துகளை தூக்கி போடுவது, அந்த களத்தடுப்பாளர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அந்த களத்தடுப்பாளர்களை அளந்து அடிப்பது. இது போன்ற சூழ்நிலை அடிப்பது. சூரியன் மேல் T20க்கு மிகச்சிறந்த வீரர். எனக்கு தனிப்பட்ட ரீதியில் இவர் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இல்லையே என்பது கவலை. அவருக்கு தாராளமாக இந்தியாவில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் அவர் பிரகாசிக்கவில்லை. எனவே அவருடைய தவறு. ஆனால் ஒரு நாள் சர்வதேச போட்டியில் இவர் விளையாடுவாராக இருந்தால் உண்மையில் மிகச்சிறந்த வீரராக அந்த களத்தடுப்பாளர்களை கடித்து விளையாடுவது என்பது உண்மை இலகுவானதல்ல. நேற்று முக்கியமான 2 விஷயங்கள் அவதானிச்சேன். நாங்க போன போட்டியில சொன்னோம் அணி வீரர்கள் யாருமே யாருக்கும் கை குலுக்க இல்லை அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுங்க இல்ல குடிக்கினாங்களே. நேற்று போட்டி முடிவடைந்து இறுதி அதாவது அந்த 6 வெற்றி பெற்றுட்டு வெளியில போகும்போது வளமையா எல்லா வீரர்களுக்கும் கை கொடுப்பாங்க. அது கொடுக்கப்படல நேற்று நடக்கல. போட்டிக்கு முன்னதாகவும் நடக்கல. நேற்று நானும் சுழற்சியிலையும் கூட கை கொடுக்கப்படல. இன்னொரு விஷயம் சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு, அணியின் தலைவர், நேற்று நடந்த பாகிஸ்தானோடான வெற்றியை பஹல்கம்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள் பேசப்படுது. நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது கிரிக்கெட் இது அரசியல் ஆக்காதீங்க, இதை அவங்களோட கை குலுக்கிறதோ அல்லது அந்த வீரர்களோட பேசுறதோ எல்லாமே ஒரு கிரிக்கெட்டினுடைய தன்மையாக இருக்கட்டும், இதை கொண்டு அரசியலாக சேர்க்க வேண்டாம். நிறைய இந்திய ரசிகர்களே அந்த பதிவுகளுக்கு மேல கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல சந்திர சர்வதேச கிரிக்கெட் பேரவை ICCயும் மௌனம் சாதிக்கின்றது. ICC கொஞ்சம் தலையிட்டு இல்லை, கனவான் தன்மையான விளையாட்டு கிரிக்கெட் பல விஷயங்களை பேசிக்கொண்டு அரசியல் வேற விளையாட்டு வேற அப்படின்றத எப்பவுமே அது சொல்லிப்பட்டு கொண்டிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் பேரவை இறுக்கமாக இருக்கின்றது. இப்ப இலங்கையை தடை செய்தார்கள், இதற்காக அரசியல் இலங்கை கிரிக்கெட்டுக்குள் ஊடுருவியது அல்லது தலையிட்டார்கள். அப்படி இல்லாவிட்டால் அங்கே சில முடிவுகள் கிரிக்கெட் போர்டால் எடுத்த வேளையில் அவற்றை பாராளுமன்றம் வரை கொண்டு நீங்க தடை செய்தீர்கள், அதனால் நாங்கள் தடை செய்கின்றோம் என்பதை கொண்டு வந்தார்கள். எனவே இப்படியான விடயங்கள் நடைபெறுகின்ற வேளையிலும் கூட அதை கொஞ்சம் தலையிட்டு இல்லை, இது மைதானத்துக்குள் வந்துவிட்டால் நீங்கள் எல்லோரும் வீரர்கள், அதை காட்டிக்கொள்ளுங்கள். ஏன்னா இது ஒரு பேட் எக்ஸாம்பிள், பார்வையாளர்களுக்கு ஒரு பிழையான உதாரணம். எதிர்காலத்தில் இவ்வாறு இருந்து கொண்டால், எதிரிகளாக இருந்து கொண்டால் மைதானத்திற்குள் நாங்கள் எதிரிகளாக ரசிகர்களும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா பதிவுகளை பார்த்தேன். இது நாம சோசியல் மீடியால பேசின விஷயத்தை பத்தி உங்களுக்கு சொல்றோம், எங்களோட தனிப்பட்ட கருத்து இல்லது. எனவே 2 பக்க பார்வைகளும் இருக்கலாம் அங்கே. எனவே நாங்கள் இங்கே இருந்து இவற்றை பார்த்திருக்கின்றோம், இவற்றை சொல்கின்றோம். எனவே இதே போன்று சில கருத்துக்கள் கமெண்ட்ஸை பார்க்கின்ற வேளையில் சில சின்ன விஷயங்களை நீங்கள் சுட்டி காட்டுகின்றீர்கள். சில இடங்களில் சரியான விடயங்களையும் தொட்டு காட்டுகின்றீர்கள். உதாரணத்துக்கு நேற்றைய தினம் மதிஷ பத்திரன அகலப்பந்தே போட இல்லை என்று நாங்கள் சொன்னோம். அது அகல போடலைன்றது முற்றுமுழுதா போடலைன்றது இல்லை. அவர் அந்த விஷயத்தை சொல்லணும். அவர் ஒரு 20 போட்டாருன்னா இப்போ குறைச்சிருக்காரு, இப்போ 5 தான் போடுறாரு. அதைத்தான் நாங்கள் அப்படி சொல்றோம். அவர் போட்டுட்டு தான் இருக்காரு. நாளைய தினமும் முக்கியமான போட்டி இலங்கைக்கு எப்படி முக்கியம் என்றால், இலங்கை ஹாங்காங் தான். இது போட்டியாக பார்க்கின்ற இலங்கை எனக்கு வெற்றி தான். இந்த போட்டியை வெற்றி பெற்று விட்டால் அடுத்த சுற்றுக்கு உறுதியாகிவிடும். ஆப்கானிஸ்தானோடு பயப்பட தேவையில்லை. எனவே ஓட்ட நிகர சராசரி விகிதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். இவை முக்கியமானவை. எனவே இலங்கை குழுவை பொறுத்தவரையில் ஓட்ட நிகர சராசரி பெரிதாக தேவையில்லை. இவை நாளைய தினம் சந்திக்கின்ற வேளையில் இலங்கை சார்பாக இணைய விவரங்களை நாங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.